ஹலோ, வெல்கம் டு யூனிஃபார்ம் சர்வீசஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசியோட அண்டர் கிராஜுவேட் போஸ்ட், அதாவது வந்து பார்த்திங்கன்னா 12th ஆர் டிப்ளமா கேண்டிடேட்ஸ் வந்து எலிஜிபிள். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் போஸ்ட் பார்த்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க மட்டும் தான் வந்து எலிஜிபிள் டு அப்ளை. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கிராஜுவேட் அண்ட் 12th ஆர் டிப்ளமா வந்து கம்ப்ளீட் பண்ணவங்க 12th பாஸ் பண்ணியிருக்கணும், டிப்ளமாவும் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இவங்க மட்டும் தான் வந்து எலிஜிபிள். ஓகே, ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 28th 10 அண்ட் ஃபீஸ் பேமெண்ட் வந்து 21st of October. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பே ஸ்கேல். ஸோ பே ஸ்கேல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21,700 வந்து பேசிக் பே. இது வந்து அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 35 to 50K இந்த ரேஞ்சில் வந்து இருக்கும். ஸோ அண்ட் தென் இதோட பேசிக்ஸ் பே வந்து பார்த்தீங்கன்னா 19,900. ஸோ இதோட அப்ராக்சிமேட் பே வந்து பார்த்திங்கன்னா லைக் அரௌண்ட் 30 to 40K அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து உங்களுக்கு 3,445 வேகன்சிஸ். இது வந்து ஓவரால் இந்தியா. இது வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஜோன்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பிரிப்பாங்க. இப்போ ஆர்ஆர்பி சென்னை, ஆர்ஆர்பி திருவனந்தபுரம், ஆர்ஆர்பி, ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரீஜனுக்கு வந்து உங்களுக்கு ஜோன்ஸ் இருக்கும். ஸோ அண்ட் தென் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து பாருங்கள். ஸோ இந்த வேகன்சிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா CBT 1ல் எத்தனை பேர் வந்து கிளியர் பண்ணுவாங்கன்னா, அக்கார்டிங் டு CBT 1 படி பார்த்திங்கன்னா வேகன்சிஸ் இன்ட்டு 15 மெம்பர்ஸ். ஸோ அவங்கள தான் வந்து பார்த்திங்கன்னா CBT 2க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ சேம் லைக் தட் 361, 990, 72. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைக் கேட்டகரி வைஸும் பிரிப்பாங்க. லைக் ஜென்ரல் இன் த சென்ஸ் அன்ரிசர்வ்டு, OBC as well as SC ST அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லைக் ஹேண்டிகேப். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கேட்டகரி வைஸில் வந்து பிரிப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ் நான் ஆல்ரெடி லைக் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2022 வேகன்சிஸ் பார்த்தோம், அது இன்ட்டு 15. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஜ் 1லேருந்து ஸ்டேஜ் 2க்கு வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. சில டெசிக்னேஷன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து 3rd ஸ்டேஜ் இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட். ஸோ இது வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேகன்சிஸ் இப்போ அப்ராக்சிமேட்டாக 2000 into 15 போது ஆல்மோஸ்ட் வந்து 30,000 வேகன்சிஸ் வந்து ரெக்ரூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பாதி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதி தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு CBT 2 வந்து கிளியர் பண்ணுவாங்க. ஸோ இட் வில் பி கம்ஸ் அரவுண்ட் லைக் 15K, ஒரு 12K to 15K இந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. அதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா CBT அந்த டைப்பிங் டெஸ்ட் இதெல்லாம் வந்து முடியும். ஸோ இதிலேருந்து லாஸ்ட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் பேஸ்லைஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாப்ஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க. சரிங்களா? அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 1 marks வந்து கேரி ஆகும். சரிங்களா? ஸோ ஃபார் ஈச் நெகட்டிவ் ஒரு கொஸ்டின் வந்து தப்பாகிற கொஸ்டினுக்கு வந்து 0.33 marks வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவ்ஸ் இருக்கும். சரியா? அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் வந்து உங்களோட ஏஜ் லிமிட். ஸோ அன்ரிசர்வ்டு வந்து பார்த்தீங்கன்னா 18 to 33 years வந்து எலிஜிபிள். ஸோ ஃபார் அன்ரிசர்வ்டு. OBC வந்து பார்த்தீங்கன்னா 18 to 36 வந்து எலிஜிபிள். SC or ST வந்து பார்த்தீங்கன்னா 18 to 38 ஏஜஸ் வந்து எலிஜிபிள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2019லேருந்து டியூ டு கோவிடில் ஒரு 3 years வந்து வேகன்சிஸ் நடக்கலை. ஸோ இது வந்து நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 to 30 தான் இருக்கும். பட் இது வந்து ஏன் ஒரு 3 years ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்கன்னா 3 years வந்து NTPC எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணலை. ஸோ அதுக்கு பதிலாக வந்து உங்களுக்கு அந்த 3 years ரிலாக்ஸேஷன்ஸ் இப்போ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபீ ஃபார் அதர் கேண்டிடேட்ஸ் வந்து 500. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. பை டிடக்டிங் பேங்க் சார்ஜஸ் வந்து டிடக்ட் பண்ணி ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. அண்ட் ஃபார் ஃபீமேல்ஸ், SC ST, மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ், ஸோ இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 250 rupees இஸ் த அப்ளிகேஷன். பேங்க் சார்ஜஸ் வந்து டிடக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பண்ணிவிடுவாங்கன்னா நீங்கள் போய் எக்ஸாம் அப்பியர் ஆன உடனே வந்து உங்களுக்கு சார்ஜஸ் வந்து உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. ஓகே, ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும் போதே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். ஆஸ் வெல் அஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் இமேஜஸில் தான் இருக்கணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ்னால் ஒன்றுமே இல்லை. நீங்கள் என்ன படிக்கணும்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சயின்ஸு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஸ்டாட்டிக் ஜிகேன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சாப்டர்ஸ் தான் வந்து படிக்கணும். இது கொஞ்சம் வேஸ்ட்டு தான் உங்களுக்கு. ஸோ டோட்டல் டியூரேஷன் ஆஃப் த எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 90 minutes இருக்கும். அண்ட் தென் மேக்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்டிடியூடு
அண்ட் தென் ரீசனிங் வந்து 30 இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 100 கொஸ்டின்ஸு. ஸோ நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராஜுவேட் போஸ்ட்டாக இருக்கட்டும், அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்டாக இருக்கட்டும், ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ எல்லாருமே வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் எழுதுவோம். ஸோ கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 74 கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நம்ம இந்த 12th ஆர் டிப்ளமா போஸ்ட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் ஜென்ரல் கேட்டகரி, நான் அன்ரிசர்வ்ட் கேட்டகரி சொல்கிறேன். ஸோ அதே கேட்டகரிக்கு வந்து இந்த டைப் ஆஃப் எக்ஸாம்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 68 கட் ஆஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் CBT 2 வந்து எந்தெந்த ஸ்டேஜஸ், ஏன்னா CBT 1ன்றது கம்ப்ளீட்லி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் ஃபில்ட்ரேஷன் தான். ஸோ ஃபில்ட்ரேஷன் பர்பஸ்க்காக வந்து உங்களுக்கு வந்து CBT 1. ஓகே, ஸோ CBT 1ன்றது கம்ப்ளீட்லி ஃபார் ஃபில்ட்ரேஷன் பர்பஸ். இதுக்கப்புறம் தான் இந்த கட் ஆஃப் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து CBT 2 வந்து கால் ஃபார் வரும். CBT 2 கால் ஃபார்ன்றது உங்களோட கட் ஆஃப் பேஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கட் ஆஃப் வந்து நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து இந்தந்த டெசிக்னேஷன்ஸுக்கு வந்து கட் ஆஃப் லைக் என்ன சொல்கிறதுனா கால் ஃபார் வந்துடும். ஸோ சேம் லைக் தட் CBT 2. ஸோ இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சேம் 90 minutes, பட் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். 50, 35 டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 120 கொஸ்டின்ஸ். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு கட் ஆஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க லைக் 80+. ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இதில் அதிகமாக இருக்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சில டெசிக்னேஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் என்ன சொல்கிறது CBT டைப்பிங் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ சில இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் அக்கௌண்ட்ஸ் டிக்கெட் கிளர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜோட வந்து கம்ப்ளீட்டட். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின்ஸ் கிளர்க்கும் வந்து செகண்ட் ஸ்டேஜோட கம்ப்ளீட்டட். இது முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் தென் மெடிக்கல். ஸோ முடிஞ்சது. ஓகே, ஸோ அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட். ஸோ இந்த 2 டெசிக்னேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 35 words per minute வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டைப்பிங் ஸ்கில் சர்டிஃபிகேட் இருக்கணுமான்னு கேட்டால் மேண்டேட்ரி கிடையாது. ஸோ நீங்கள் டைப்பிங் ஸ்கில் சர்டிஃபிகேட் வந்து மேண்டேட்ரியான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு 35 words per minute டைப்பிங் பண்ணாலே யூஆர் எலிஜிபிள். அண்ட் ஒரு சில டெஸ்ட் இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ VR யூனிஃபார்ம் சர்வீசஸ், ஸோ ரயில்வே, பேங்கிங், SSC, போலீஸ், டிஃபென்ஸ், UPSC, NEET. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட் சீரிஸ் வந்து ஒரே பிளாட்ஃபார்மில் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதோட டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா லைக் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட லிங்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த லிங்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஃப்ரீயாகவே டெஸ்ட் எழுதலாம். ஓகே, உங்களுக்கு டெமோ டெஸ்ட் வந்து எழுதணும், NTPC எந்த மாதிரி இருக்குது ஸோ எழுதணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போயிருந்தீங்கன்னா லைக் டெஸ்ட் சீரிஸ் லிங்க் கொடுத்துருப்பேன் டெமோ டெஸ்ட். இது நீங்கள் உள்ளே கிளிக் பண்ணிட்டு NTPC வந்து நீங்கள் ஜஸ்ட்டு சைன் அப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து டெஸ்ட் வந்து அப்பியர் ஆகலாம். சரிங்களா? ஸோ அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து லைக் என்னால் வந்து லைக் கிளாஸஸ்லாம் போய் படிக்க முடியல, எனக்கு செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணாலும் செல்ஃப் ப்ரிப்ரேஷன் கிட்டு வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேங்கிங், ரயில்வேஸ், SSC, டிஃபென்ஸ் எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் காப்பி மெட்டீரியல்ஸ். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா லைக் 4 sets ஆஃப் புக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ஓகே, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கொரியர் பண்ணிவிடுவோம் ஹார்ட் காப்பீஸ். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் சீரீஸும் உங்களுக்கு ஆட் ஆன் பண்ணிவிடுவோம். ஸோ டெஸ்ட் சீரீஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆன் பண்ணிவிடுவோம். நீங்கள் எந்த லைக் எந்த டிபார்ட்மெண்ட்டில் கேட்குறீங்களோ எக்ஸாம்ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான டெஸ்ட் சீரீஸ் ஆட் ஆன் பண்ணிவிடும். ஆஸ் வெல் அஸ் 100 days ஸ்டடி பிளானும் கொடுத்துருவோம். ஓகே, உங்களுக்கு ஃபர்தராக வந்து எனி சப்போர்ட் யூ கேன் கால் டு திஸ் நம்பர். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் அப்ளிகேஷன் ஃபில்லிங் டவுட்ஸு, ஸோ அண்ட் தென் வந்து ஸ்டடியில் வந்து ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்குது, எதுவாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள். ஸோ வி வில் கிளியர் ஆல் யுவர் டவுட்ஸ் இன் திஸ் நம்பர். ஓகே, தேங்க்யூ.